வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நவம்பர் 6ஆம் தேதி ஒரு முக்கியமான சர்வதேச தினம். அது என்னவென்று கேட்டால், போரிலிருந்து இயற்கை வளங்களை பாதுகாப்பது என்பதுதான் அந்த தினம். பொதுவாக போர் என்று வருகிற போது நாம் சமாதானத்தை பற்றி பேசுவோம். போரிலிருந்து மனித உயிர்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பது, மனிதர்களுக்கு மறுவாழ்வளிப்பது என்பதை பற்றித்தான் நாம் அதிகமாக பேசி வந்திருக்கிறோம். ஆனால் மனிதர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு நிகராக போர்க்காலங்களில் அல்லது போர் தொடர்பான மோதல்கள் அல்லது ஆயுத பரிசோதனைகள், இப்படி பல காரணங்களினால், தீவிரவாத தாக்குதல்கள், இப்படி பல்வேறு விதமான காரணங்களினால் மனிதர்களுக்கு ஏற்படுகிற அழிவை போன்றே இயற்கை வளங்களுக்கும் அழிவுகள் ஏற்படுகிறது. அது மீள முடியாத பல சேதங்களை ஏற்படுத்துகிறது. நீண்டகால நோக்கில் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அதாவது ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் வீசப்பட்ட அணுகுண்டுகளினுடைய அந்த கதிரியக்க வீச்சு அதனுடைய ஒட்டுமொத்தமான சுற்றுச்சூழலையும் பாதித்து பெரும் நாசத்தை விளைவித்ததுடன் பல பத்தாண்டுகள் அதனுடைய விளைவுகள், அந்த கதிரியக்க விளைவுகள் அந்த மண்ணில் நீடித்திருந்தன. அதேபோல் செர்னோபிலில், ரஷ்யாவில் நடந்த செர்னோபிலில் நடந்த அணு உலை வெடிப்பு, அந்த வெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட அழிவுகளினுடைய பாதிப்புகள் இன்றும் கூட தொடர்கின்றன என்கிறார்கள். இவ்வளவு தூரம் ஏன் நாம் செல்ல வேண்டும்? இப்பொழுது காசாவில், அதாவது பாலஸ்தீனத்தில் நடந்த அந்த போர், 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த அந்த போரில் காசா நகரமே முற்றிலுமாக தரைமட்டமாகிவிட்டது. மிக நீண்ட காலமாக உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த நகரம். அந்த நகரத்தில் எல்லாம் அடியோடு தகர்ந்து ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. அப்படி பார்க்கிற போது அதோடு மட்டுமல்ல, அங்கிருந்த விவசாய நிலங்கள், நீர்நிலைகள், மண்வளம், காடுகள், மரங்கள், இவை எல்லாமே பெரும் அழிவை சந்தித்திருக்கின்றன. அடிப்படை கட்டுமானங்களை, வீடுகள், இடங்கள், மனிதர்கள், சாலைகள், இவற்றையெல்லாம் மீட்பதற்கே கிட்டத்தட்ட 15 to 20 வருடங்கள், அதாவது முழு வீச்சில் அந்த மறுகட்டமைப்பு பணிகள் நடந்தால் கூட 20 வருடங்களுக்கு மேல் ஆகும் என்று ஒரு மதிப்பீடு கூறுகிறது. ஆனால் இயற்கையாக நடந்த பேரழிவுகள், இயற்கை சூழலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு நடந்த பேரிடர்கள் என்பது மீட்கவே முடியாத சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அதே போலத்தான் உலகில் நடந்த பல போர்கள், உலகப் போர்கள் மட்டுமல்ல, உலகமெங்கும் பல பகுதிகளில் நடந்த போர்களின் காரணமாக பெருமளவிற்கு காடுகள், வனங்கள் அழிக்கப்பட்டதுடன் நீர்நிலைகள் பெரும் பாதிப்பை ஆளாகி இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் வேளாண்மை என்பது பல நாடுகளில் முற்றாக அழிந்து போயிருக்கிறது. முக்கியமாக போர்கள், இனவாத வன்முறை, இலங்கையில் கூட நாம் அத்தகைய இனவாத வன்முறையின் காரணமாக அந்த நாட்டினுடைய பல்வேறு இயற்கை வளங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி நாம் பார்க்கிற போது இந்த போர் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இயற்கை வளங்களுக்கு ஏற்படுத்துகிற பாதிப்புகள் போருக்கு பின் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் கூட பெரும் அபாயங்களை ஏற்படுத்துகின்றன. அவர்களுக்கான இயற்கை வளங்களில் அவை ஒரு மிகப்பெரிய தீங்கை, ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி விட்டு செல்கின்றன. அப்படி பார்க்கிற போது நீர்வளங்களுக்கு, மண்வளங்களுக்கு அபாயம் ஏற்படுத்தக்கூடிய கதிரியக்க ஆயுதங்கள் இன்று பெருமளவு இந்த உலகமெங்கும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பல சமயங்களில் போர்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது போர் என்பது மனிதர்களுக்கும், மனிதர்கள் உருவாக்கிய கட்டுமானங்களுக்கும் மட்டுமல்ல, அவை இயற்கை வளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அபாயமாக இருக்கின்றன என்பதையும், நாம் போர்களில் இருந்து மனிதர்களைப் போலவே இயற்கை வளங்களையும் எப்படி பாதுகாப்பது என்பதையும் தான் இந்த நாளில் உலகெங்கும் விவாதிக்கிறார்கள். நாம் அக்கறை கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் இது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஐரோப்பாவில் 18ஆம் நூற்றாண்டு இறுதி, 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் ஆகிய அந்த காலகட்டங்களை த ரொமான்டிக் பீரியட் என்று சொல்லுவார்கள். ஒரு காதல் வயப்பட்ட அல்லது உலகத்தினுடைய இன்பமான விளைவுகளை பற்றி பாடிய கவிஞர்கள் கூடுதலாக வாழ்ந்த காலம். மிக குறிப்பாக சொன்னால் பைரன், ஷெல்லி, கீட்ஸ் என்கிற மூவரும் அதே காலகட்டத்தை சார்ந்தவர் தான் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஆனால் வேர்ட்ஸ்வர்த் நீண்ட காலம் வாழ்ந்தவர். நான் முதலில் குறிப்பிட்ட இந்த 3 கவிஞர்களும் மிக குறைவான காலம் மட்டுமே வாழ்ந்து இளமையிலேயே இறந்து போனார்கள். ஆனால்
அவர்கள் 30-32 வயதுதான் வாழ்ந்தார்கள் என்றாலும் அவர்களின் கவிதைகள் 3 நூற்றாண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு செய்தி. 1792ஆம் ஆண்டு, அதாவது 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே பிறந்தவர் ஷெல்லி. வெறும் 30 வயது மட்டும்தான் வாழ்ந்தார். 1822 அவர் இறந்து போய்விட்டார். ஆனாலும் அந்த 30 ஆண்டுகளில் அவர் எழுதிய கவிதைகள் இன்றைக்கும் உலகம் முழுவதும் பேசப்படுகின்றன, பல்வேறு மொழிகளிலும் பெயர்க்கப்பட்டிருக்கின்றன. ஷெல்லியின் கவிதைகளை, கீட்ஸின் கவிதைகளை படிக்காமல் உலகத்திலேயே யாரும் ஆங்கில துறையில் பட்டம் பெற்றுவிட முடியாது என்பது உண்மையான செய்தி. ஷெல்லிக்கு அவ்வளவு புகழ் வருவதற்கு காரணம், எதை பாடினாலும் அதை ஒரு நுண் அறிவோடும் பரந்த பார்வையோடும் ஷெல்லி பாடியிருக்கிறார். 2 பாடல்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று லவ்ஸ் ஃபிலாசபி என்பது அவர் எழுதிய பாட்டு. அதே மாதிரி ஷெல்லியினுடைய புகழ்பெற்ற இன்னொரு பாடல் ஓசிமாண்டியாஸ் என்பது. ஒன்று காதலை பேசும், இன்னொன்று நிலையாமையை பேசும். ஆனால் 2லும் தன்னுடைய முத்திரையை ஷெல்லி பதித்திருப்பார். லவ்ஸ் ஃபிலாசபி என்பது இந்த உலகத்தில் காதல் இல்லாமல் எது இருக்கிறது என்பதுதான். இந்த உலகத்தில் மலையும் கடலும் ஆறும் கடலும் ஒன்றையொன்று முத்தமிட்டு கொள்ளவில்லையா? முத்தமிடுதல், ஒன்றை ஒன்று சார்ந்திருத்தல், ஒன்றின் மீது ஒன்று அன்பு காட்டுதல், இதுதான் இந்த உலகத்தினுடைய இயற்கை. எனவே எல்லாம் ஒன்றையொன்று சார்ந்திருக்கிறது, எல்லாம் ஒன்றை ஒன்று அணைத்து கொள்ளுகிறது என்று சொன்னால், ஏன் நீயும் நானும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கக்கூடாது? ஏன் நாம் இருவரும் ஒருவரிடம் ஒருவர் அன்பு காட்டக்கூடாது? ஏன் ஒருவரை ஒருவர் முத்தமிடக்கூடாது என்று அந்த கவிதை வரும். லவ்ஸ் ஃபிலாசபி என்பதில் ஷெல்லி சொல்ல வருகிற செய்தி, குறிப்பாக பார்த்தால் அவர் யாரோ ஒரு பெண்ணை பார்த்து பாடுகிற பாடலை போல இருக்கும். ஆனால் அந்த பாட்டினுடைய முழுமையை பார்க்கிற போது அது ஒரு உலகம் தழுவிய உலகளாவிய அன்பை, காதலை சொல்லுகிற பாடலாக இருக்கும். ஏன் அவ்வளவு பெரிய காதலை இந்த உலகம் முழுவதும் பரவி நிற்பதாக ஷெல்லி காட்டுகிறார் என்றால், ஓசிமாண்டியாஸ் என்கிற இன்னொரு பாட்டை படிக்கிற போது நமக்கு புரியும். இந்த உலகத்தில் எதுவும் நிலையானதில்லை, எல்லாம் அழிந்து போகும். இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னவர்கள் கூட இன்றைக்கு காணாமல் தான் போயிருக்கிறார்கள். வாழும் வரை மகிழ்வாக இரு என்பதுதான் அதனுடைய செய்தி. ஓசிமாண்டியாஸ் என்பது ஒரு மன்னனின் பெயர். ஓசிமாண்டியாஸினுடைய சிலை ஓரிடத்திலே இருக்கிறது. அதை பற்றிய மிகச் சின்ன ஒரு பாடல் அது. ஓசிமாண்டியாஸினுடைய சிலை ஒரு கடற்கரையின் ஓரத்தில் இருக்கிறது. அதை பற்றி பாடுகிற போது ஷெல்லி சொல்லுவார், பாருங்கள், இந்த ஓசிமாண்டியாஸ் கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், ஒரு பேரரசனாக இருந்தவன். அவனுடைய புகழ் எல்லா திசைகளிலும் பரவி இருந்தது. ஓசிமாண்டியாஸ் என்கிற பெயருக்கே ஒரு தனித்துவம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? அவ்வளவு பெரிய மன்னனுக்கு ஒரு சிலை நிறுவப்பட்டது. அந்த சிலை கூட மிஞ்சவில்லை. சிலையில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், அது முழங்கால் வரைக்கும் தான் அந்த சிலை இருக்கிறது. மேற்பகுதி முழுவதும் காலத்தின் ஓட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு விட்டது. கீழே ஒரு பீடம் இருக்கிறது. அந்த பீடத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வைத்து கொண்டு தான் இது ஓசிமாண்டியாஸினுடைய சிலை என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த பீடத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, இஸ் ஓசிமாண்டியாஸ் கிங் ஆஃப் ஆல் கிங்ஸ் என்று எழுதிவிட்டு கீழே எழுதுவான், நத்திங் பியாண்ட் ரிமைன்ஸ். அதற்கு பிறகு அந்த முழங்காலுக்கு மேல் எதுவும் மிஞ்சவில்லை. ஓசிமாண்டியாஸ் என்கிற பேரரசனுக்கே அதுதான் நிலை என்றால், நம்முடைய நிலை என்ன? வாழும் வரை மகிழ்வாக, வாழும் வரை அன்பாக, வாழும் வரை காதலோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று 2ம் தனித்தனி கவிதைகள். 2ஐயும் சேர்த்து படிக்கிற போது நமக்கு கிடைக்கிற செய்தி இதுதான். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க.
அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு, 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க.
மக்கள் நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.